வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் எஸ்எம்எஸ் எப்படி வரும், மெரிட் லிஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும், எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுமாரி பல விதமான கேள்விகளை பல விதமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் எப்போ வரும், மெயில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயிலான விளக்கம் நாம் இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவலையுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக நமது சேனலுக்கு புதிவராக இருப்பீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அனுப்புவாங்க. மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, உடனடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த குறிப்பிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் மூலிமா வரும். ரெண்டாவது மெயில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது, உங்களுடைய டாக்குமெண்ட் 10th 12th முடிச்சிருந்தா காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதோ ஒன்று, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் ஏதோ ஒன்று, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். நீங்கள் சப்மிட் பண்ணினது ஆன்லைனில் இருக்கிறதையும் இப்போ நீங்கள் நேரில் கொண்டுட்டு போகிறதையும் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சரியாக தான் விண்ணப்பிச்சிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோர்ஜரி பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல ஆவணம் சரிபார்ப்பு முறையில் உங்களை சரிபார்ப்பு நடக்கும். அந்த சரிபார்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 50 மார்க்காக இருக்கும், அங்கே 58 மார்க்காக இருக்கும், இங்கே 50 மார்க்காக இருக்கும், அங்கே 52 மார்க்காக இருக்கும், இங்கே 50 இருக்கும், அங்கே 48 இருக்கும். இப்படி மிஸ்டேக் இருந்தாலும் ரிஜெக்ட் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ரிஜெக்ட் செய்யாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்கிறப்பையே மிக தெளிவாக விண்ணப்பிக்கணும். ஓகே, விண்ணப்பிக்கிறப்ப ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் விண்ணப்பிச்சிட்டங்க, எனக்கு இதாகலை அப்படின்னாலுமே அதை எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் கரெக்ஷன் ஃபுல்லாக பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி அதிலையும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாங்குறதா வரும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்தோம். அதில் ஏதாச்சும் எரர்ஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா யார் விண்ணப்பித்தாலும் வராமல் இருக்காது. நாங்கள் விண்ணப்பிச்சதிலே 100% ஒரு 2% தான் எரர்ஸ் வந்துச்சு. அதையும் ரெண்டாவது எடிட் ஆப்ஷன் வந்த உடனே கிளியராக A to Z நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தது, நீங்களே விண்ணப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அதாவது முடிய போகுது அப்படின்னா இன்றைக்கி கடைசி டேட்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி காத்தாலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். 5 PC வச்சு வைஃபைலாம் அடித்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துமே விடிஞ்சு 200-300 பேர்த்துக்கு மேலே அப்ளை பண்ண முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வெரிஃபிகேஷன் வாங்கணும், ஃபோன் நம்பர் வாங்கணும், அட்ரஸ்க்கு வாங்கணும், மெயிலுக்கு ஓடிபி போகும், ஃபோனுக்கு ஓடிபி போகும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எல்லாமே முடித்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஸ்பீடாக அடித்தாலுமே மினிமம் 20 நிமிஷம் ஆகுது. ஒரு ஆளுக்கு 20 நிமிடம் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்க ட்ரை பண்ணோம். வந்தவொடனே எல்லாமே அவங்களே அனுப்ப சொல்லிட்டோம். அதாவது நீங்களே எல்லாமே அனுப்பிச்சிருங்க டைப் பண்ணி, நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதோடு இருந்தால் தான் சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியணுன்னே ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கேப்சரில் டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்தவொடனே Ctrl+C Ctrl+V கொடுத்து பட்டன்னு அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். நாங்கள் ஸ்பீடாக பண்ணதில் ஒரு 10 நிமிஷம்
10 நிமிஷத்தில் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி டைமிங் கொண்டு வந்துட்டோம். அப்படி இருந்துமே நைட்டில் வந்து சர்வர் செம்ம ஸ்லோ. 200 Mbps வச்சு அடித்தாலுமே நெட்டு வந்து செம்ம ஸ்லோ ஆகிடுச்சு. வெளியில் எங்கேயுமே விண்ணப்பிக்கலை. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்லாம் எங்கேயுமே இது வந்து விண்ணப்பிக்கலை, நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்குகிற காஸ்ட்டுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து விண்ணப்பிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யாரும் விண்ணப்பிச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் விண்ணப்பித்தோம். அப்படி இருக்கிறப்ப நிறையா ஃபார்ம்ஸ் வர ஆரம்பிச்சது. எங்களால் விண்ணப்பிக்க முடியல. அடுத்த டைம் கண்டிப்பாக நாங்களே விண்ணப்பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டோம். அவங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே இருந்தது. எல்லாமே நாங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரு முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பிச்சு கொடுத்துருப்போம். சரி, அடுத்த டைம் இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வரப்போகுது. கரெக்டாக நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. அது ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படிங்கிறது ஒரு சம்திங் போயிட்டு இருக்குது. அது சம்திங் ஆன்லைன் வந்துருச்சு அப்படின்னா நாங்களே விண்ணப்பிச்சு கொடுத்துறோம் ஏட்டு விஜெட்டு. அதை நான் எப்படி விண்ணப்பிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்த பதிவில் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் தெரியும். ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறந்துடுவீங்க. அதனால நான் கட்டாயமாக அப்போ வந்து நான் சொல்கிறேன். என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்தந்த பதிவில் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மெயிலு ரிசல்ட்டு இதெல்லாம் எப்போ வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் 30 நாளாக கொடுத்தாங்க. அடுத்த ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 20 நாள் ஆகும். ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. மெயிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகவலை குறுஞ்செய்தி மாரி இதில் அனுப்புவாங்க. பேப்பரில் நியூஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போடுவாங்க முதல்ல. ரெண்டாவது உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இப்படி வந்து நீங்கள் குறுஞ்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்னே சொல்லி மெசேஜே வரும். இதிலையும் நிறையா வந்து முறைகேடுகள் நடக்கலாம். ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மெசேஜ் வர மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வந்து நான் இது வாங்கி தரேன், ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு 3 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. போன செட்டில் ஏகப்பட்ட பேர் ஏமாந்துட்டாங்க. ஒரு 10 மெயில் அனுப்பி ஒரு ஆளுக்கு மினிமம் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 10 பேருமே கொடுத்துருக்குறாங்க. 20 லட்ச ரூபா வச்சு ஆள் கிளம்பிட்டான், இங்கே எல்லாம் வெளியில் கிளம்பிட்டான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா பணம் உங்களது, உழைப்பு உங்களது, கஷ்டம் உங்களது, எல்லாமே உங்களுடையது. கொண்டு போய் கொடுத்துட்டு வேலை வரும் அப்படிங்கிறது ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பணம் கட்டி போகிறது வாய்ப்பு கிடையாது. இந்த வேலை வாய்ப்பு அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பும் கிடையாது. யாருமே போயிருக்க சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே மார்க் அடிப்படையில் போடுறது, எக்ஸாமினேஷன் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கலெக்டராக வந்து ஊனமுற்ற ஒரு பெண்ணு ஃபோர்ச்சரி பண்ணி கலெக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ஐபிஎஸ்ஸாக ஐஜேஎஸ்ஸாக முடிச்சிருக்காரு, வேலையில் இருந்திருக்காரு. அதோட சுழிவு நிலுவைகள்லாம் பிடிச்சி ஆஃபீஸர்லாம் தெரிஞ்சவங்களா வச்சு இப்படி எப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பானையை சூப்பராக செஞ்சாலுமே அதில் சின்ன ஒரு ஓட்டை இருந்துடும். அந்த ஓட்டையை மூடுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே நம்ம அதில் கஞ்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றி வச்சு பானையை ரெடி பண்ணுறோம். அதுமாரி எவ்வளோ பெரிய இது இருந்தாலுமே ஒரு சின்னதாக மைன்யூட்டாக ஒரு ஓட்டை ஒன்று வந்துடும். சட்டத்தில் ஓட்டம்பாங்களா அதுமாரி அதில் நுழைஞ்சவங்க தான் அந்த கலெக்டரு. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். வந்து தமிழ்நாட்டு போலீஸுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சல்யூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கோசம் தான் இந்த ஒரு சின்ன ஒரு இது சொன்னேன். நீங்கள் யாரும் ஒபே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேணாம். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க. பணம் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு 10 டைம் யோசிங்க. ஏன்னா அப்படி போகக்கூடாது, போகவும் முடியாது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்க் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நம்பி நிறையா பேர் போயிட போகிறாங்க. உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் குரூப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் அப்படி போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 நாள் இருக்குது ரிசல்ட் வரத்துக்கு. முதல்ல வந்து மெயில் வரும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். மூணாவது உங்களுக்கு மெயிலில் கான்டெக்ட் பண்ணுவாங்க. கான்டெக்ட் பண்ணோன்னா எந்த இடத்துல இன்டர்வியூ என்ன ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவிலேயே நான் வந்து சொல்லிடுவேன். இதுதான் வந்து ப்ராசஸிங்கு. இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா வரப்போகுது
ரிசல்ட்டு பிடிஎஃப் வரப்போகுது, டவுன்லோட் பண்ணுறது ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸுக்கோசரம் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று, யாரும் வந்து இப்படி போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த பதிவை நான் முழுக்க ரெடி பண்ணதே. இப்போ அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியே போட்டிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஷேர் பட்டன் அழுத்தி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 5 குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் ஒருத்தர் வேலைக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராமில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ஸ்டோரி போடுங்க, அனுப்பிச்சி விடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்தது வந்து இப்போ ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக கொடுத்துறோம். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 8 நாள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கம்யூனிட்டி டேப்லையும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.